முதலாவதாக நாம் அவதானத்தை செலுத்தப் போகிற செய்தி தமிழன் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விவகாரம், புலனாய்வில் புதிய தகவல்கள், தாக்குதல் விசாரணை புதிய கோணங்களில் என்பதாக இந்த தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச வெளிப்படுத்தியிருக்கிற கருத்துக்களோடு சேர்த்து அமைச்சர் ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் அவர் தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் இவ்வாறு இணைத்து தரப்பட்டிருக்கிறது. இது குறித்து இப்போது நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இவ்வாறான ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். பிள்ளையான் மீதான விசாரணை குறித்து அமைச்சர் நலிந்த பரபரப்பு தகவல் என்பதாகவே இது வெளிப்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே பிள்ளையானுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சில தகவல்கள் தெரியும் என்ற அடிப்படையில் அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிள்ளை இதற்கு மறுப்பு தெரிவித்து செய்தியாளர் சந்திப்புகளை நடத்தி வந்த நிலையில் இப்போது பிள்ளையான் மீதான விசாரணை குறித்து அமைச்சர் நலிந்த இவ்வாறு கருத்து கூறுகிறார். அதாவது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துக்கும் பிள்ளையான் என அறியப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்திற்கும் தொடர்பு இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் கூறிய விடயம் விசாரணைகளின் ஒரு பகுதியே என்றும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இதுவரையில் வெளியிடப்படாத பல்வேறு விடயங்கள் விசாரணைகளில் வெளியாகியுள்ளன என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று வெளிநாடுகளில் இருக்கும் விசாரணைக்கு தேவையான நபர்களை நாட்டுக்கு வரவழைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் ராஜேந்திர மட்டத்தில் செயற்பட்டு வருவதாகவும் அவரால் சுட்டிக்காட்டப்படுகிறது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் மாநாடு நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற போதே அமைச்சர் இவ்வாறு கூறுகிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். 2023 செப்டம்பர் 5ஆம் தேதி வெளிநாட்டு ஊடகம் ஒன்றில் வெளியான காணொலியொன்றில் ஆசாத் மௌலானா என கூறப்படும் பிள்ளையானின் ஊடகச் செயலாளர் இந்த சகல சம்பவங்களின் பின்னணியிலும் பிள்ளையானை இருக்கிறார். பிள்ளையானுக்கு தெரிந்தே இந்த சம்பவங்கள் இடம்பெற்றன. இந்த சம்பவத்தில் சஹரானை பிள்ளையானை தொடர்படுத்தினார் என்று சஹரானை பிள்ளையான் தான் தொடர்படுத்தினார் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அந்த கருத்தை முன்வைத்தது மாத்திரமல்லாமல் முன்னாள் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவை கொலை செய்வதற்கு முன்னாள் பாதுகாப்பு செயலர் கோட்டாபய ராஜபக்சவின் நேரடி தலையீடு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த அரசாங்கத்தை மக்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். எனவே ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தில் இலங்கை அரசாங்கத்தின் அனுசரணை கிடைக்குமாக இருந்தால் எந்த ஒரு நேரத்திலும் இங்கு வந்து சாட்சி வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆசாத் மௌலானா தற்போது இங்கிலாந்தில் வசிக்கிறார். எனவே அவரை அரசு சாட்சியாளராக கொண்டு விசாரணைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதேபோன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் போலீஸ் பரிசோதகர் நிஷாந்த் சில்வா லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பிலும் வாக்குமூலம் ஒன்றையும் அந்த காணொலியில் வழங்கியிருக்கிறார். அது தொடர்பில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இங்கு தொடர்ந்தும் பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் தேவையான நபர்களை நாட்டுக்கு வரவழைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் ராஜேந்திர மட்டத்தில் செயற்பட்டு வருகிறது. அதில் எவ்வித சந்தேகத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதேபோன்று இதுவரையில் வெளிப்படாத பல்வேறு விடயங்கள் வெளியாகியுள்ளன. அதில் ஒரு பகுதியை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் வெளியிட்டிருக்கிறார். அவரின் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர்கள் அதனுடன் தொடர்புடைய ஒரு சில நபர்கள் அடுத்த கட்ட விசாரணைகளின் போது தொடர்ந்தும் கைது செய்யப்படுவார்கள். வெளிநாட்டில் உள்ள சிலரையும் நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவரையில் விசாரணைகள் முழுமையாக நிறைவடையவில்லை. பல்வேறு விடயங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. குற்றங்கள் நிறைந்த ராஜ்யமாகவே எமது நாடு இருந்தது. மேலும் விசாரணைகளை மேற்கொள்ளும் போதும் அதை அதிகாரிகளுடன் இணைந்தே மேற்கொள்ள வேண்டி வரும். ஆனால் அந்த பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னோக்கி செல்கின்றன என்பது நீங்கள் கூறும் விடயங்களிலேயே உறுதியாக இருக்கின்றன. அந்த விசாரணைகளின் அடிப்படையிலேயே இந்த விடயங்கள் வெளிவருகின்றன. எனவே இந்த விசாரணைகளை மேலும் விரைவுபடுத்தி மிக விரைவில் அந்த தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சரால் இவ்வாறு பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ஆனந்த விஜயபால் அவர்கள் கூறும்போது, அதாவது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் குறித்து பிள்ளையான் என அறியப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தகவல் அறிந்து வைத்திருந்தமை உள்ளிட்ட விசாரணைகளில் புலப்பட்டுள்ள பல்வேறு விடயங்களை நீதிமன்றத்தில் முன்வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன் பின்னர் நீதிமன்ற பரிந்துரைகள் மற்றும் சட்டமாதிபர் திணைக்களத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு கூறுகிறார். நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அமைச்சரால் இந்த கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பல்வேறு தகவல்களை கடந்த சில நாட்களாகவே அமைச்சர் ஆனந்த விஜயபால வழங்கியிருந்தார். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் அண்மையில் இடம்பெற்ற விவாதத்தில் அந்த குண்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்திலும் பிள்ளையான் என அறியப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அந்த சம்பவம் தொடர்பில் அறிந்து வைத்திருந்தார் என்பதை அறிந்திருந்தேன். இது தொடர்பில் நாங்கள் அன்று கூறியது போன்று
முன்பே நீதிமன்றத்துக்கு தகவல் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். நீதிமன்றத்துக்கு தகவல் வழங்கியதன் பின்னர் நீதிமன்ற பரிந்துரைகள் மற்றும் சட்டமாதிபர் திணைக்களத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணைகளை முன்னெடுப்போம் என்றும் தற்போதும் அதற்கான விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இருந்தபோதும் தற்போதைய சந்தர்ப்பத்தில் தற்போது வரையில் விசாரணைகளினூடாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள தகவல்களை நீதிமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டியுள்ளதால் அந்த விசாரணைகளின் அநேகமான தகவல்கள் வெளிப்படுத்த முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் அவரால் இவ்வாறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு முக்கியமான தகவலாக அமைந்திருக்கிறது.